தூத்துக்குடியில் சுங்கச்சாவடி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட லாரி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டத்தை கைவிட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயகாந்த். வணக்கம் விஜயகாந்த், எவ்வளவு நேரம் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது? முழு விவரங்கள். மேடம், அதாவது தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள சுங்கச்சாவடியானது கடந்த 2011ஆம் ஆண்டு அங்கு செயல்பட்டு வருகிறது. மேலும் அந்த சுங்கச்சாவடிக்கு சில விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதில் மரங்கள் நடுதல் மற்றும் சாலைகளை முறையாக பராமரித்தல் போன்ற பணிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் இதுவரை கடந்த 2011ஆம் ஆண்டு முதலே அவர்கள் அந்த பணிகள் எதுவுமே சரிவர செய்யவில்லை என்று தூத்துக்குடியை சேர்ந்த சமூக ஆர்வலர் பாலகிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு விசாரணையானது நேற்று நடைபெற்ற போது மனுவை விசாரித்த நீதிபதிகள் அந்த சுங்கச்சாவடியில் முறையான மரங்கள் நட வேண்டும், அதே போல் அந்த சாலைகளை சீரமைத்து பராமரித்து செய்து வைக்க வேண்டும். அது வைக்கும் வரையில் அங்கு வாகனங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்க கூடாது என ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆனால் இந்த உத்தரவை மீறி தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் அந்த சுங்கச்சாவடியானது தொடர்ந்து வாகனங்களிடம் வசூலித்து வந்தது. இதன் காரணமாக இன்று லாரி உரிமையாளர்கள் மற்றும் அத சங்கத்தினர், ஓட்டுநர்கள் என அனைவருமே லாரியை டோல்கேட் முன்போடு நிறுத்தி சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் ஒரு 4 மணி நேரம் ஒரு மிகப்பெரிய அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் சுங்கச்சாவடி நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வந்தது. அப்போது அவர்கள் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால், மதுரை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு நகல் தங்களுக்கு வந்த பிறகு முழுமையாக அதை நாங்கள் கடைபிடிப்போம், அதுவரை நாங்கள் கட்டணங்கள் வசூலிப்போம் என கூறி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு ஒரு சுமூக ஏற்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த லாரி உரிமையாளர்கள் மற்றும் அதன் ஓட்டுநர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றுள்ளனர். இந்த போராட்டமானது சுமார் ஒரு 4 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஓ பட்டர்ஃப்ளை ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.